Hey guys, welcome back to Vibe with Venkat. ஐயோ என்னத்தையும் போட்டாடி ஓடியாந்துரு. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிக்கிறேன்னு பாக்காதீங்க. நான் இந்த பஞ்சாயத்துல எல்லாம் மாட்டல. உடனே சந்தோஷப்படாதீங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் விஓசி பார்க்ல அரசு சார்பா போட்டிருக்கிற பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பொருட்காட்சி தான். பட் 2 days டிலே பண்ணி இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து ரிவ்யூ எடுத்து என்னென்னலாம் இருக்கு, நீங்க உள்ள வந்தா எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் சுத்தி காட்டலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஓபன் செரிமனி. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் ப்ரூஃபுக்காக மினிஸ்டர்லாம் வந்து திறந்து வச்சிருக்காங்க. அவங்க வீடியோலாம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து நமக்கு இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, நம்ம அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதான் என்ட்ரன்ஸ், இதான் பொருட்காட்சியோட என்ட்ரன்ஸ். இங்க இருந்து தான் கண்டினியூ ஆயிட்டு போகும். இங்க இருந்து அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லா அடிச்சுட்டு வரலாம். ஏகப்பட்ட ஸ்டால் போட்டிருக்காங்க. சரி வாங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டாலா என்னென்ன போட்டிருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். நீர்வளத்துறை. நீர்வளத்துறையில பாத்தீங்கன்னா இது நொய்யல் பாசான அமைப்பு இப்படிதான் அமைஞ்சிருக்கு போல இருக்கு. எல்லாத்தையோட மினியேச்சர் வெர்ஷன் வச்சிருக்காங்க, ஒவ்வொன்றத்தோட மினியேச்சர் வெர்ஷனும். மேற்கு தொடர்ச்சி மலையில என்னெல்லாம் இருக்கோ அப்படியே வச்சிருக்காங்க, ஒரு மினியேச்சரா செஞ்சு. பார்க்க சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா இங்க காட்டின மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனே காட்டலாம் தான் உள்ள போனேன். அங்க போய் கண்ணை தொட்டதுக்கே எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தொடக்கூடாது, தொடாம தான் பாக்கணும்னு. வாங்க வீடியோ எடுத்திருந்தா கண்டிப்பா சுட்டிருப்பாங்க. அதனால பயத்திலே வெளியே வந்துட்டேன். பயம்தான், ஒத்துக்கிறேன். ஃபுல்லா போலீஸ் தான் இருந்தாங்க. அதனால அப்படியே டீசெண்டா வெளியே வந்துட்டேன். பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கோடா டேய் போடா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட், இது பாத்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளதான் வந்திருக்கும். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். இந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஜிடி நாயுடு பிரிட்ஜ் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. பிஎஸ்டி காலேஜ், சர்தார் வல்லபாய் பட்டேல் காலேஜ். நம்ம ஜிடி நாயுடு பிரிட்ஜ் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்து போகலாம். பக்கத்துல வேற என்ன இருக்குன்னு பார்த்து போகலாம். இந்த கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதோ பாத்திரம், ஸ்பூனு எல்லாம் இருக்கு. எல்லாத்தோட ரேட்டு பாத்தீங்கன்னா 40 rupees 30 rupees அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்பூன் இருக்கு, அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு, புக்கு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன குழந்தைங்க, வீட்டுல வர லேடிஸ் அவங்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் பை பண்ற மாதிரி நமக்கு நிறைய பொருள்லாம் வச்சிருக்காங்க. பொம்மையா இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருள்களா இருக்கட்டும், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அதோ ஹேண்ட் பேக், சாரீஸ். ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் வந்தாங்களா சூப்பரா பர்ச்சேஸ்லாம் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ரேட்லாம் பாத்தீங்கன்னா 20 rupees. இந்த கடையெல்லாம் பாருங்க, எது எடுத்தாலும் 20 ஆமா. வேணா உள்ள போய் பார்க்கலாம். 20 தான் சொல்றானா, இல்லை எடுத்தோன்னே 40 சொல்றானா, 50 சொல்றானா. 20 ரூபா கடையில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நமக்கு இந்த மாதிரி பிளேட்டு, அப்புறம் கப்பு, அப்புறம் நெயில் பாலிஷ் இருக்கு, கிளிப் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு தேவையான பொம்மைகள் இதெல்லாம் இருக்கு. சோப்பு டப்பாலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம், இந்த வாட்டர் கேன், வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டப்பா அதெல்லாம் இருக்கு. அப்புறம் லேடிஸ் ஐட்டம், முக்கியமாக லேடிஸ் கிட்ஸுக்கு தான் நிறைய ஐட்டம் இருக்குது. கிளிப் இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது என்ட்ரன்ஸ் ஆன உடனே இப்படி உள்ள போனோடனே வர எல்லா கடையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பாத்தீங்கன்னா நமக்கு போலீஸ் ஸ்டேஷன், இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது அதெல்லாம் இருக்கு. அப்படியே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களா இருக்கட்டும், சின்ன பசங்களுக்கு தேவையான பொருட்களா இருக்கட்டும். மைக் வேற ஒர்க் ஆகுது, லைட் எரியுது. இவனை நம்பவே கூட, திடீர்னு புடுங்கிட்டு போயிடுவான். நான் பாட்டுக்கு இங்க மூச்சடைக்கு பேசிக்கிட்டு இருப்பேன், ஒர்க் ஆகாம போயிடுவான். அதனால அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். எங்க விட்டேன், கடைகள், லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு தாங்க நிறைய இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரேட்டுமே பாத்தீங்கன்னா எல்லாம் 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இங்கதான் பாத்தீங்கன்னா 10 ரூபா கடை ஒண்ணு பாத்திருக்கேன். இங்கதான் 10 ரூபாய்க்கு இருக்கு. சோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். 10 ரூபாய்க்கு என்ன தராங்க அப்படின்னு. இதான் பாத்தீங்கன்னா 10 ரூபா கடை போட்டுருந்துச்சுல, அதோட என்ட்ரன்ஸ். ஸ்டார்டிங்லேயே திருவிழா கண்ணாடி எல்லாம் வச்சிருக்காங்க. ஒன்னு எடுத்து போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சோ எடுக்கிறதுக்குள்ளே கிழிஞ்சு போயிரும் போல இருக்கு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. இதெல்லாமே பாத்தீங்கன்னா திருவிழா கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்ல கண்ணாடி இருக்கும். இது பிரைஸ் எவ்வளோன்னு தெரியல. இது பிரைஸ் என்னது? 80 ரூபாயா? 20 ரூபா 30 ரூபா போட்டுருக்கு. இந்த கண்ணாடி 80 ரூபா. அவ்வளவுதான், கரண்ட்டை பிடிங்கிட்டாங்க. அப்ப 10 ரூபாய்க்கு என்ன இருக்கு?
10 ரூபா போட்டிருக்கு. 10 ரூபாய்க்கு என்ன இருக்கு? இதுவா? இது மட்டும் தானா? ரைட்டு. அந்த காரு இதுவும் பாத்தீங்கன்னா 80 ரூபா. உங்களுக்கு 10 ரூபாய் மேலே போட்டிருந்தாங்கன்னா 10 ரூபாய்க்கு இது மட்டும்தான் இருக்கும். இந்த பேண்டு எல்லாம் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 80 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும். ஆனால் மற்ற கடையில் இருக்கிற மாதிரி தாங்க. ஸ்டார்டிங்கில் லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பொட்டு கிளிப்பு ஹேர் பின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த கடையில் ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. வாங்க இப்போ இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், உழவர் துறையாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு அப்படியே ஸ்டால்ஸ் கடைகள், நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதுக்குள்ளே போக போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா மீன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா அதோட குட்டி. கட்லா மீனா? கட்லா ரோகு மீன்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் இவ்வளோ பெருசு சாப்பிடுவோம்ல, சண்டே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம், அவ்வளோ பெருசு இருக்கும். பட் இங்கே பாருங்கள், அதோட குட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்னதாக இருக்குது. ஒவ்வொரு மீனுமே என்ன மீனுங்கிறது அது மேலே பேரும் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதை படித்து பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரக மீன், இதெல்லாம் வெளியூர் ரக மீன் மாதிரி இருக்குது. கலர் ஃபிஷ், கோல்டு ஃபிஷ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கலர் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்து. இப்போ வந்து நம்ம சுற்றுலாத்துறைக்குள்ளே போக போகிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌச்சர்லாம் நமக்கு ஃப்ரீயாக தராங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான் ஒவ்வொன்றுமே. இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரோடது, அது போக நீலகிரிஸோடது இருக்குது, மதுரை இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, ராமநாதபுரம், சேலம் கூட இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்தந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸான திங்ஸ் இருக்குது, என்னென்னலாம் டூரிஸ்ட் பிளேசஸ் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ப்ரௌச்சர்லாம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதாவது பிளேசஸ்லாம் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே குட்டி குட்டி மினியேச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. தஞ்சாவூர் கோயில் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன மினியேச்சராக இருக்குது. அது தவிர்த்து இது வேளாங்கண்ணி சர்ச்சு. இது பாருங்க, மாமல்லபுரம் கோயில் வச்சிருக்காங்க. பார்க்க சூப்பரா இருக்குங்க. இது என்ன தேர்? இது எதோட தேர்னு தெரியல, பேர் போடல. மற்றதெல்லாம் பேர் போட்டிருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தோட சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் ரிலேட்டடும் இருக்குது. பேரூர் கோயிலாக இருக்கட்டும், பிளாக் தண்டர், ஆலியாராக இருக்கட்டும், இதெல்லாம் கோயம்புத்தூர் ரிலேட்டடாக இருக்குது. சுற்றுலாத்துறையில் அவ்வளோதாங்க இருக்குது. இப்போ தாங்க ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். என்னடா எக்ஸிபிஷனுக்கு வந்தேங்க ஐ டெஸ்ட் எல்லாம் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ இது போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டால். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே ஐ டெஸ்ட் பண்ணி தராங்க. வீக்கெண்டு கூட்டம் பொறுத்து தான் நினைக்கிறேன். இன்னைக்கு யாருமே இல்லை, அதனால ஃப்ரீயாக ஐ டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. சப்போஸ் வீக்கெண்ட் கூட்டமாயிருச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. அதனால அன்னைக்கு வந்துட்டு ஐ டெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்ன கமெண்ட்ல அடிக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை பயிர்கள் துறை, தோட்டக்கலையில் மலை பயிர்கள் துறைக்கு வந்திருக்கோம். உள்ள வந்தோன்னா இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் இல்லை, மில்லட்ல ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரவை, அரிசி, ஏலக்காய் இருக்கு, மில்லட்ஸ்ல ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, இது என்ன? கோகோ பீன் சாக்லேட் பண்றாங்க. ஓ, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இளநீல ஆரம்பிச்சு எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா ரெடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஜாதிக்காய் ரொம்ப டிஃப்ரெண்டான இதை பாருங்க, ஒரு மாதிரி பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய மில்லட் வெரைட்டிஸ், கோகோ பீன்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மான் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாக்லேட் சீடு, இதுல இருந்தா சாக்லேட் ரெடி பண்றாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய மில்லட் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் பாதி வெரைட்டி எல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பாருங்கள், ஃப்ரூட்டு. ஓ, இந்த ஃப்ரூட்டோட ஓகே ஓகே சாக்லேட் ஃப்ரூட் பாருங்க. இதாயிடுச்சு அப்படின்னாக்கா வெடிச்சிடும். வெடிச்சா உள்ள ஒயிட் கலர்ல சீதாப்பழம் இருக்குல்ல, ஆமா ஆமா, அதுல இருந்து அந்த பீன் எடுப்பாங்க. அந்த பீன் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அது ரோஸ்ட் பண்ணி சாக்லேட் பண்ணி சாக்லேட். ஓ ஓகே ஓகே. அப்படியே சாப்பிட்டா டார்க் சாக்லேட் கசப்பா இருக்கும்ல, நீங்க ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி சாப்பிடுறது வந்து சுகர்லெஸ் இருக்கும். அது வந்து நல்ல ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மில்க் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணாங்க அப்படின்னா மில்க் சாக்லேட். ஓகே. ஸோ உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரிலனாலும் சார் இருப்பார், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராபெரி எல்லாம் பாருங்கள், டைரெக்டாகவே வச்சுருக்காங்க.
ஸோ இது பார்த்துருப்பீங்க நீங்கள், திராட்சை, ட்ராகன் ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அது தவிர ரேரான ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்துருக்காத ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க ஷாப்பர்ஸ். ஸ்டார்டிங்கில் அந்த ஃபிஷ்ல ஆரம்பிச்சு எண்டிங் பார்த்தீங்கன்னா ஆவின் ஷாப் வரைக்கும் இருக்கு. இடையில நான் எல்லா கடைக்குமே போனேன், பட் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. நேரில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரோலர் கோஸ்டர் வாய் ஓல இது ஒரே நிமிஷம் இருங்க. பாட்டு வேற கருப்போ சாங் வேற ஓடிட்டு இருக்கு, கேக்குமான்னு தெரியல, இருந்தாலும் பேசுறாங்க. ஸோ பேச பேச இன்க்ரீஸ் பண்றாங்கடா, பேச பேச சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. வா அந்த சைடு போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோலர் கோஸ்டர், இந்த ராட்னம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. பட் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. மேபி சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸுமே திறந்துருப்பாங்க. ஸோ நீங்க விசிட் பண்ணலாம். பட் இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணல கைஸ். இந்த ராட்டனமெல்லாம் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. ராட்டனமா இருக்கட்டும், உள்ள இருக்கட்டும், இந்த இதெல்லாம் என்னன்னே தெரியல. சில இதெல்லாம் அந்த லெவல்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு. இன்னும் பில் பண்ணணும் போல இருக்கு. இன்னும் நிறைய பில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன், கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு. அது மட்டும் தான் நான் விசிட் பண்ணல. மற்றபடி ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லா கடையுமே காட்டியாச்சு. அதாவது எல்லா கடைகளுமே சுத்திட்டு வந்துட்டேன். உங்களுக்கு சில கடைகள் மட்டும் காட்டியிருப்பேன். மற்ற கடைகள்லாம் நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த முனிசிபல் கார்பரேஷனோட என்ட்ரன்ஸ். உள்ள வந்தீங்கன்னா உள்ள வந்த உடனே நம்ம சிஎம்மோட போட்டோ வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா அரசோட இதுலயும் வச்சிருப்பாங்க. உள்ள வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இது வரைக்கும் நிறைவேற்றின தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானங்கள் மட்டும் வச்சிருக்காங்க. அதுவும் கோயம்புத்தூருக்காக நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1887ல நிறைவேற்றின தீர்மானம் வச்சிருக்காங்க. எதுக்கு நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் இப்போ நகரமன்றம் இருக்கு பார்த்தீங்களா, அது அமைக்கிறதுக்கு 3000 ரூபாயில் அமைச்சிருக்காங்க. அதுக்கான தீர்மானம். அப்புறம் 1921, 1947 அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லா முக்கியமான தீர்மானங்கள்லாம் வச்சிருக்காங்க. சாரி, இந்த காலத்து எதுவும் இல்லை, எல்லாம் பழசுதான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வு, தமிழ்நாட்டோட முக்கியமான நிகழ்வு. சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக இப்ப புதுசா இருக்கிற சிஎம் சார், விஜய் சார் பதவி ஏற்று அந்த நாளோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அப்படி இங்க வந்தீங்கன்னா நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அதோட மினியேச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதோட உணவு கூடமா இருக்கட்டும், மாதிரி பள்ளியா இருக்கட்டும், அதெல்லாம் வச்சிருக்காங்க. மினியேச்சர்ஸா செஞ்சு வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால்ல இருக்க அந்த மணிக்கூண்டு மாதிரி தான் இருக்கு, அப்படிதான் நினைக்கிறேன். இது எல்லாமே லைப்ரரி, சுகாதார நிலையம், அம்மா உணவகம், அதோட மாதிரி எல்லாமே மினியேச்சர்ஸ். மற்றபடி இங்க போட்டோஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல நிறைவேற்றின திட்டங்கள், செம்மொழி பூங்காவா இருக்கட்டும், நம்ம உக்கடம் பேருந்து நிலையமா இருக்கட்டும், அதை பத்தின போட்டோஸ் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இங்க அதே மாதிரி மறுபடியும் விஜய் சாரோட இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள், இந்த 30 daysல என்னெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதை பத்தின போட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான், இதுக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு. ஸோ வாங்க வெளியே போலாம். ஹே கைஸ், நம்ம பாத்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்க அட்மாஸ்பியர் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுலே கடைசி ஸ்டாலு. ஸோ எல்லாமே சுத்தி காட்டியாச்சு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன ஷாப் எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் கவர் பண்ணலாம், எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் நம்புறேன். இது கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஒரு 45 டேஸ்க்கு நடக்கும். ஸோ ஒரு நல்ல வீக்கெண்டா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல ஃபேமிலியோடயோ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்க வாங்க. பாட்டு சவுண்ட் வேற ஹெவியா கேக்குது. இதெல்லாம் பேசுறது கேட்குமான்னு வேற எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து விசிட் பண்ணிட்டோம் இந்த பிளேஸ்க்கு. கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.